மகா சிவராத்திரி கதைகளை பார்க்கலாம். ஒரு ஊர்ல வேடன் ஒருவன் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த வேடன் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி இருந்தான். ரொம்ப நாளா அந்த கடனை அவனால திருப்பி கொடுக்க முடியல. அதனால அந்த பணக்காரரு அவனை அழைச்சு, என்கிட்ட வாங்கின கடனை எப்ப திருப்பி கொடுப்பான்னு கேட்டாரு. அதற்கு அந்த வேடனோ, ஐயா, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியல, எனக்கு தயவு செஞ்சு கொஞ்ச காலம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சினான். அதற்கு அந்த பணக்காரரோ, உனக்கு கொடுத்த நேரமெல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இதுக்கு மேலேயும் பொறுமை இல்லை அப்படின்னு அந்த வேடனை ஒரு அறையில் அடைச்சி வச்சிடறாரு. அந்த அறை ஒரு பழமையான சிவன் கோவிலை சேர்ந்தது. பகல் முழுவதும் உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாம பசியோட அந்த வேடன் அந்த அறையிலே இருந்தான். கோவில்ல அன்னைக்கு மகா சிவராத்திரி. சிவனுக்கான பூஜைகள் அங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. சிவபெருமானின் மந்திரங்களையும் பூஜைகளையும் அவன் காதால் கேட்டுக்கொண்டே இருந்தான் அன்றைய பகல் முழுவதும். அன்று மாலை நேரம் வந்தது. அந்த பணக்காரர் வேடனை மறுபடியும் அழைத்தார். நீ வாங்கிய பணத்தை கொடுக்க தவறியதால் இன்று நாள் முழுவதும் உன்னை இருட்டு அறையில் அடைத்து வைத்தேன். அதுதான் உனக்கான முதல் தண்டனை. நாளை ஒரு நாள் உனக்கு கால அவகாசம் தருகிறேன். நீ உடனே அந்த பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி அந்த வேடனை விடுதலை செய்தார். வேடனும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வேகமாக ஓடினான். காட்டுக்குள் ஓடிய வேடன் ரொம்பவே பசி மயக்கத்தோட இருந்தான். பகல் முழுவதும் சாப்பிடாம இருந்ததால அவன் மிகவும் களைப்பாயிட்டான். ரொம்ப தூரம் ஓடி வந்ததால அவனால சரியா நடக்க கூட முடியல. திடீர்னு அவன் முன்னாடி ஒரு புலி வந்துருச்சு. புலியை பார்த்த வேடன் அரண்டடிச்சு பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறிக்கிட்டான். அப்படியும் மரத்து மேல இருந்த வேடனை விடாத புலி அந்த மரத்தையே சுத்தி சுத்தி வந்தது. அந்த மரம் வில்வ மரம். அந்த புலியை விரட்டுறதுக்காக அந்த மரத்துல இருந்த இலைகளை ஒன்னா பறிச்சு அந்த புலி மேல போட்டுக்கிட்டே இருந்தான். அந்த மரத்தோட அடியில ஒரு பழமையான சிவலிங்கம் இருந்தது. அந்த புலி மேல விழுகிற வில்வ இலைகள் பாதி அந்த சிவலிங்கத்தின் மேலேயும் விழுந்தது. ராத்திரி முழுவதும் அந்த புலியும் அந்த வேடனை விட்டு போற மாதிரி இல்ல. வேடனும் இலைகளை பறிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு வழியா காலையில விடிஞ்சது. அந்த புலியும் இவனை இனிமே சாப்பிட முடியாது அப்படின்னு போயிடுச்சு. வேடனுக்கு அப்பதான் போன உயிர் திரும்பி வந்தது. ஒரு வழியா தப்பிச்சோன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டான். பகல் முழுவதும் இரவு முழுவதும் சாப்பிடாம இருந்த அவனுக்கு ரொம்பவே பசியா இருந்தது. அந்த பக்கம் ஏதாவது விலங்குகள் வருமானு காத்திருந்தான். அந்த பக்கமா ஒரு கர்ப்பிணி மான் வந்தது. அந்த மானை சாப்பிடலான்னு வேடன் குறி வச்சான். அந்த மானோ, வேடனே, என்னை கொன்று விடாத, என் வயிற்றுல ஒரு குட்டி குழந்தை இருக்கு. என்னை நம்பி வீட்லயும் என்னுடைய 2 குழந்தைகள் காத்திருக்காங்க. நான் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க சாப்பிடாம எனக்காக காத்திருப்பாங்க. என்னை கொன்னுட்டேன்னா என் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் இறந்துரும். எனக்காக வீட்டில் காத்திருக்கிற என்னுடைய குழந்தைகளும் தாய் இல்லாம தவிப்பாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டது. இதை கேட்டு வேடன் கலங்கி போனான். தன்னுடைய பசியை விட அந்த மானுடைய தாய்ப்பாசம்தான் பெருசா அவனுக்கு பட்டது. அதனால அந்த மானை கொல்லாம விட்டுட்டான். அந்த மானும் வேடனுக்கு நன்றி சொல்லிட்டு போனது. கர்ப்பிணி மானை கொல்லாம உயிரோட விட்டதால அவனுக்கு புண்ணியம் கிடைத்தது. அதே போல பகல் பொழுது முழுவதும் சிவ மந்திரங்களை தனது காதால் கேட்டபடியே இருந்ததால் அதற்கான புண்ணியமும் அவனுக்கு கிடைத்தது. இரவு முழுவதும் தூங்காமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை பூஜித்த பலனும் அவனுக்கு கிடைத்தது. வறுமையில் வாடிய அவன் மோட்சம் பெற்று அடுத்த பிறவியில் செல்வ வளங்களோடு நாட்டை ஆளும் மன்னனாக பிறவியெடுத்தான். ஒரு முனிவரின் மூலம் தனது பிறவி காரணத்தை அறிந்து கொண்டவர் நாடு முழுவதும் பல சிவாலயங்களை எழுப்பி தனது வாழ்நாள் முழுவதும் சிவத்தொண்டாற்றி மக்களுக்கு சேவை செய்யும் சிறந்த மன்னனாக விளங்கினார். இந்த கதையை கேட்பவர்கள் அனைவருக்கும் சிவனின் அருள் கிடைக்கட்டும். ஓம் நமச்சிவாய.